1 ராஜாக்கள் 17:16 வாசிப்போம். 17:16, 23 2 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சின்ன தோராயமா ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு ஆண்டோடைய கிருபையினாலே உங்களுக்கு விளக்கத்துக்கு நேராக கடந்து போவோம். சரியா? ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ளுகிற சம்பவம் என்னன்னா, ஒரு பெரிய வறட்சி, ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கு. இந்த பஞ்சம் வறட்சி காரணம் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் அந்த தேசத்தின் நிலவரத்தை பார்த்து ஒரு சாபம் போல ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். நான் சொல்லும் வரைக்கும் இந்த தேசத்தில் மழை என்ன செய்யாது, பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டார். மழையும் பனியும் பெய்யாது, அதனால விளைச்சல் இருக்காது அப்படிங்கிறாரு. ஏறக்குறைய 3 வருஷ காலங்கள் அந்த தேசத்தில் மழை இல்லை, ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இப்போ சில நேரங்களில் காரணம் இல்லாமல் போட்ட சாபம் பறந்து போயிடும். சில நேரத்தில் காரணத்தோடு போட்டால் சில நேரங்களில் அது சாபமாக நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தூரம் அல்ல, குறிக்கப்பட்ட காலங்கள் நம்மளை கஷ்டப்படுத்துதுங்கிறத முதலாவது இந்த பகுதியிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பாதையில் பாருங்கள், ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஜனங்கள் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் ஒரு எலியா என்கிற தீர்க்கதரிசி ஜனத்தினுடைய குறைவுகள் கஷ்டங்களை பார்த்து ஒரு சாப வார்த்தையை போல சொல்ல வேண்டிய நிலவரம் அதற்கு காரணமாயிட்டு. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு தேவன் ஆராதிக்கிற ஜனங்கள் ரொம்ப கவனமாய் போகணும். அல்லேலூயா. சரி, இப்போ நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம போகிறோம். இப்படி நம்ம அந்த அதிகாரத்துக்குள்ளே இருந்து சில காரியத்தை எடுத்து சொன்னால் நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதிக்குள்ளே நாம் வந்து சேர்வதற்கு கொஞ்சம் சமயமாயிரும். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு அற்புதத்தின் வீடு. அதாவது தேசமெல்லாம் பஞ்சமாக இருக்குது. ஏலியா கேரி தாற்றண்டையில் போய் இருக்க சொல்லி அவங்களுக்கு காகத்தின் மூலமாக அப்பமும் இறைச்சியும் கிடைக்குது. காகத்தின் மூலமாக அப்பமும் இறைச்சியும் கிடைக்குது, சாப்பிட்றாரு. கொஞ்ச நாளையில் அந்த ஆற்றுல போன தண்ணி வத்திட்டு இப்போ சாரிபாத் ஊரில் இருக்கிற விதவையின் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். சரியா? அந்த வீட்டுக்கு எலியா போகிறாரு. நான் அங்கே ஒரு விதவைக்கு கட்டளை இட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டின் நிலவரத்தில் 2 வசனத்தை நம்ம வாசித்தோம். அந்த வீட்டில் கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், ஒரு விதவை, ஒரு பையன், ஒரு ஆம்பளை பையன் இருக்கு. அந்த வீட்டின் நிலவரம் என்னன்னா, சாவுக்குரிய வீடாக இருக்கு. அந்த சகோதரி அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம அந்த சம்பவத்துக்குள்ளே போக போகிறோம். ரைட்டா? அந்த சகோதரி ஒலிமுக வாசல் அப்படிங்கிற இடத்துல, அப்படின்னா ஒலிமுக வாசல் அப்படிங்கிறது சிட்டி கேட். அதாவது ஒரு பட்டணத்தில் அவள் வாழ்கிறா. அந்த பட்டணத்தில் இருக்கிற சிட்டி கேட் அது பக்கத்தில் போய் 2 விறகு புறக்கிட்டு வரைக்கும் நிற்கிறாங்க. அப்போ தான் எலியா சந்திக்கிறார். விறகு புறக்கிற இடம் வீட்டுக்கு ரொம்ப தூரமான இடம்லாம் கிடையாது, பக்கமான இடத்துல ஒரு 2 விறகு புறக்கி அழகாக ஆங்கிலத்தில் 2 ஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 குச்சி பறக்கிறது தான் போயிருக்கிறாங்க. புறக்கி அதை தோசையை செய்து சாப்பிட்டுலாம், இல்லைன்னா நம்ம ஊர் கணக்கில் ஒரு அடை அப்பம் சாப்பிட்டு பண்ணி சாப்பிட்டுலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. போகிற இடத்துல எலியா சந்திக்கிறாரு. எலியா அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் போல் தண்ணி தாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க தண்ணி எடுக்க போகும்போது எலியா சொல்கிறாங்க, ஒரு சின்ன அடை எனக்கு செய்து கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சம்பவத்தை சொல்கிறாங்க. ஐயா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் போல் மாவும் கொஞ்சம் போல் எண்ணெயும் தான் இருக்குது. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு பிரசங்கத்துக்குள்ளே போகிறோம். சரியா? அப்போ கொஞ்சம் போல் மாவும் கொஞ்சம் போல் எண்ணெயும் தான் இருக்குது. நானும் என் பையனும் காலையில் ஒரு தீர்மானத்தோடு எழுந்திரிச்சு இப்போ வேலை செய்துட்ருக்கோம். என்ன வேலை செய்கிறோன்னா, அந்த மாவை வச்சு அப்பமும் சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் இனி எங்களுக்கு மாவு கிடைக்க வாய்ப்பு என்ன இல்லை, வழி இல்லை. ஏன்னா தேசம் பஞ்சமாக இருக்குது, என்கிட்ட அதுக்குள்ள வாய்ப்பும் இல்லை. அதனால சாப்பிட்டுட்டு செத்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. உடனே எலியா சொன்னாங்க, இல்லை சரி இருக்கட்டு, நீங்கள் தண்ணி கொண்டு வரும்போது முதலாவது ஒரு சின்ன அடை எனக்கு செய்து என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க அப்படின்னாங்க. இந்த அம்மா கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிற்பாடு உள்ள சம்பவத்தை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த பிரசங்கத்தின் தலைப்பு அற்புதத்தின் வீடு. அந்த தேசம் எல்லாம் பஞ்சமாக இருக்குது. இப்போ அந்த 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அப்போ குறையவே இல்லை. வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போக, பானையில மாவு செலவழியே இல்லை. இப்போ ஆம்பளை பக்கத்தில் என்ன சொல்லலாம், கையில் ஒரு என்ன சொல்லலாம், நம்ம கணக்கில் சொன்னால் ஒரு 100 ரூபா தாள் இருக்கு. ஒரு 100 ரூபா இந்த பசங்களை எடுத்துக்கிடுவோமா, அன்னைக்கு
இவன் கையில் ஒரு 100 ரூபா இருக்குது, அவன் கையில் ஒரு 100 ரூபா இருக்குது. 2 பேரும் சொல்லலாம், டே உங்ககிட்ட 100 ரூபா இருக்குப்பா, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, 100 ரூபா இருக்குது. 200 ரூபா வச்சு இப்போ நம்ம என்ன சாப்பிட முடியுங்கிறோம். சரி, இருக்கிறது போல் ஒரு சாதாரண ஹோட்டலில் போய் என்ன செய்வோம், ஆளுக்கு ஒரு என்ன சொல்லலாம் 4 புரோட்டாவும் ஒரு புல்சே செட்டும் சாப்பிடுவோம், அப்போ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ 100 ரூபா ஆளுக்கு 100 ரூபாய் வச்சு 200 ரூபாய் வச்சு ஆளுக்கு 4 புரோட்டாவும் ஒரு புல்சே செட்டும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடி பாக்கெட்டில் காசை கொடுத்துட்டு மறுபடி பாக்கெட்டில் பார்க்குறாங்க, மறுபடியும் 200 ரூபா இருக்குது, மறுபடியும் 200 ரூபா இருக்குது. அது 200 ரூபாயோ 500 ரூபா வச்சு 1000 ரூபாயாவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், ஏன்னா நம்ம அடுத்து வருவோம், அப்போ தான் தெரியும். இப்போ அவன் பார்க்குறான் 200 ரூபா இருக்குது. அப்போ அவன் சொன்னா அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. சரி, வெயில் காலம், ஆளுக்கு ஒரு இளநீ குடிப்போம்னு சொல்லிட்டு மறுபடி சில்லறை போட்டு மறுபடி எடுக்கிறான், மறுபடியும் அப்படியே இருக்குது. அப்படிதான் நடந்துச்சு, சரியா தப்பா? அப்படிதான் நடந்துச்சு. அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும் பிரசங்கத்துக்குள்ள போறதுக்குள்ள. ஏன் அப்படின்னா இது எல்லாருக்கும் உரியதானா கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு வந்திருக்கிற யாரோ ஒருத்தங்க அதாவது என்ன சொல்லலாம், 37 புஸ்தகத்துல ஒரு சகோதரியுடைய குடும்பத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு. அல்லேலூயா. அதுபோல ஒருவேளை இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க அல்லது இந்த பிரசங்கத்தை கேட்கிறவருடைய ஒருவருடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் நடக்கலாம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் நடக்குமானா நடக்கும். ஆனா ஒரு குறிக்கப்பட்ட சகோதரனுடைய வீட்டுக்கு எலியா என்கிறார். எலியாக்கு ஆண்டவர் எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? எலியாவை போஷிக்கும்படி சாரிபாத் ஊர் விதவை வீட்டுக்கு அனுப்பினார் என்பதை விட சாரிபாத்து ஊர் விதவையும் அவருடைய மகனும் இறந்து விடக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது, சந்ததி இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகவே எலியாவை அன்றைக்கு சாரிபாத் ஊர் விதவையின் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பினார். அதுபோல இன்றைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீயும் உன் குடும்பமும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய், இன்றைக்கு அவர் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை வாசி. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து செலவழியவே இல்லை. பர்ச திறந்து பார்த்தா காசு இருந்துகிட்டே இருக்கு. எங்க இது எனக்கு மாயஜாலமானியில எனக்கு தெரியாது, நடந்த சம்பவம். மாவு எடுத்து இப்ப நல்லா கவனிச்சிடுங்க, மாவு செலவழியவே இல்லை. வாசியா. கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கீழே உள்ள வசனத்தை வாசியா. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரி ஆகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான், அவனுடைய சுவாசம் போகுது. இப்ப 23 வாசியா. அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில். பையன் செத்து போயிட்டான், பையனே இப்ப உயிரோடி கிடைக்கிறான். இதுல நீ 15வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எவ்வளவா? அவள் வீட்டார். அவள் இப்ப நல்லா கேட்டுடுங்க, மறுபடியும் ஆரம்பத்துக்கு போறோம். இவங்க கையில் 2 பேர் கையில 100 ரூபா இருக்கு. இவன் முதல்ல புரோட்டா தின்னு இந்த 200 ரூபாய் போட்டு மறுபடி இருக்கிறான். இவனை 2 பேருக்கும் புரிஞ்சாச்சு. எத்தனை 100 ரூபாய் எடுத்தாலும் கிடைக்கும். 10 பேரை கூட்டு போறாங்க. கையில் எவ்வளவு இருக்குது? 200 ரூபா இருக்கிறா போறாங்க. ஆனா 10 பேர் சாப்பிட்டுருக்கான். இப்ப எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபா கொடுக்கணும். ஏன்னா வாங்க காசு தாங்க 200 ரூபாய் என்றான். இப்ப எவ்வளவு வருது? 1000 ரூபா வருது. அப்படிதானே எழுதியிருக்குங்க, அப்படிதானே எழுதியிருக்கு. அவள் போய் அங்க இருந்த மாவு எவ்வளவு? அவளும் அவன் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாகுற அளவுக்கு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சு? அவளுடைய வீட்டில் இருந்த மாவு பானையில அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால், அவளும் இவனும் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் பஞ்சம் முடியும் வரைக்கும் சாப்பிடுற அளவுக்கு பானையில மாவும் குறையல, கலசத்துல எண்ணெயும் குறையல. இதை முதலாவது பிரசங்கமே இன்னும் பண்ணல. பிரசங்கத்தின் சும்மா ஒரு அவுட்லைன் முகவரை தான் கொடுக்குறேன். இதை நீங்க ஏற்றிக்கிட்டாலே போதும். பிரசங்கம் எப்படி இருக்குங்கிறதல்ல, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பிரசங்கத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை மட்டும் பிடிங்க. அல்லேலூயா. நம்ம ஸ்கூல் மாதிரி கிடையாது. நமக்கு ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி அப்படின்னு பிரித்து என்ன செய்கிறாங்க, பாடம் நடத்துகிறாங்க ஆசிரியர்கள். அந்தந்த பிள்ளைகளுக்கு தக்க ஆசிரியர்கள் வச்சு சண்டே ஸ்கூல்லையே நம்ம அப்படி பிரித்து நடத்துகிறோம். ஆனால் சபையை பொறுத்தவரை எல்லாருக்கும் சேர்த்து தான் 1 மணி நேரத்துக்கிட்ட பிரசங்கம் பண்ணுறோம். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வார்த்தை தேவையோ அதை நீங்கள் எடுத்துடுங்க. அல்லேலூயா.
உங்களுக்குரிய வார்த்தைனா உங்க இருதயத்தை தொடும். அல்லேலூயா. ஆகையினால சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் எளிமையா சொல்றேன். கடந்த வாரத்தில் கூட ஒரு வீடு விசிட்டிங் போயிருந்த போது ஒரு தம்பிக்கு சொல்லும்போது சொன்னேன், சீனியையும் மண்ணையும் குழப்பி நம்ம ஊர் பாசையில கலத்தி ஒரு இடத்துல போட்டா எறும்பு எதை எடுத்துட்டு போகும்? சீனிய மட்டும். அதுபோல இந்த காலை வேளையிலும் இந்த பிரசங்க நேரத்தில் உங்களுக்கு தேவையான சீனியை மட்டும் எடுத்துட்டு போங்க. அல்லேலூயா. மண் எடுத்துட்டு போக வேண்டாம். அல்லேலூயா. 1 மணி நேர பிரசங்கமும் கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைக்காங்க. எங்களுடைய பிரசங்கம் மனத்தாழ்மையா சொல்லி பரிசுத்த வேதாகமம் போல இருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் குறைவு நிறைவு பாவம் செய்த மனிதர்கள் தவறுக்குரிய காரியங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கு. அதுல ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குரிய தேவனுடைய வார்த்தை மட்டும் எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ இந்த அற்புதத்தின் வீட்டுக்கு காரணமா இருந்த ஒரு 7 காரியத்தை இந்த அதிகாரத்துக்குள்ள இருந்து எடுக்கும். இந்த 7 விதவை வாழ்க்கை பஞ்சத்திலே போஷிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? சரியா? ஃபர்ஸ்ட் அவளுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா, அவளுடைய லைஃப்ல அவளை சொல்லும் போதே அவள் ஒரு விதவை. அவள் யாரு? விதவை. விதவை என்பதற்கு நிறைய விளக்கம் இருக்கு. நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். சரியா? வாசிய 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஃபர்ஸ்ட் அவளுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் போதே விதவை என்று ஆரம்பிக்கிறது. வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை. யாரு? ஒரு விதவை. விதவைக்கு பைபிள்ல இருந்து நிறைய விளக்கம் இருக்கு. விதவைக்கு பைபிள்ல இருந்து நிறைய விளக்கம் இருக்கு. ஆனா எல்லா விளக்கமும் சொல்லல. விதவை என்று சொன்னால் ஆண் வர்க்கம் இல்லாதவள். அல்லேலூயா. புருஷன் இல்லாதவள். ஆண் வர்க்கம் இல்லாதவன் அர்த்தம் என்னது? புருஷனை இழந்தவள். இந்த இடத்துல ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சிடு. நிறைய இருக்கு விளக்கம், ஒரு கருத்தை சொல்றேன். இப்ப நம்ம எல்லாரும் விதவைங்கிற கூட்டத்துக்கு வரலாம். ஆனா நம்முடைய லைஃபை விதவைங்கிற கூட்டத்துக்குள்ள கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னா, ஒரு திருமணமானவங்களுக்கு புருஷன் தலையா இருக்கிறார். புருஷன் யாரா இருக்கிறாரு? தலையா இருக்கிறார். அப்ப இப்போ ஒரு புருஷனை இழந்துட்டா அவங்களுக்கு என்ன கிடையாது? தலை. இப்ப விதவை என்று சொன்னால் கிறிஸ்துவை தலையாய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை காட்டுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு இப்ப பிரசங்கம் புரிஞ்சிருக்கும். முதல் குறிப்பு. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய குடும்பம், ஒரு சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, அவள் பஞ்சத்திலே போஷிக்கப்படுவதற்கு, அவள் காப்பாற்றப்படுவதற்கு, அவளுடைய குறைவுகள் மாற்றப்படுவதற்கு அவளுடைய வாழ்க்கை ஒரு விதவை என்கிற இடத்துக்கு வருகிறது. விதவை என்று சொன்னால் தலையாயிருக்கிற புருஷனை இழந்தவள். ஆனால் நம்முடைய தலை கிறிஸ்துவாய் இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய போகத்துக்கென்று உன்னை அழைத்தேன். நாம எழுத்தின்படி இப்போ விதவை என்கிற இடத்துல இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் கிறிஸ்துவை தலையாய் கொண்டிருக்கிறவள். அல்லேலூயா. நித்திய வாகத்துக்குரியவள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்போ கிறிஸ்து நமக்கு தலையாய் இருந்தால், எபேசியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறது போல அவர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். இவள் எழுத்தின்படி விதவை, ஆனால் இவளுடைய வாழ்க்கையிலே தேவன் தலையாயிருக்கிற ஒரு அனுபவம் காணப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் சுருக்கமாக அவங்க லைஃப்பில் ஆண்டவரை தலையாய் கொண்டு வாழணும். நமக்கு நீ மனசு மாம்சம் விரும்புகிற பாதையில் போனோமானா ஒரு நாள் பஞ்சத்தில் வரும். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்தில் நாங்கள் அறிந்து கொண்ட விஷயம் என்னன்னா, ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையாக்கிறது. உலகம் முழுவதும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். பணம், பொருள், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அதாவது அலெக்சாண்டர் பற்றி ஒரு வார்த்தை சொல்றாங்க, உலகமே அவனுக்கு அடைக்கலமா அவன் சம்பாதிச்சதா இருந்துச்சு. ஆனால் அவன் படுக்கிறதுக்கு ஒரு 6 அடி நிலம் தான் என்ன செய்துச்சு, குண்டில் படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சிலருடைய மரண கல்லறைகளில் சில வார்த்தைகள் என்ன செய்திருக்கிறாங்களாம், எழுதி போட்டிருக்காங்க. நடிகை எழுதிய அந்த கல்லறையில் எழுதி போட்டிருக்கிறாங்களா. எப்படி எழுதி போட்டிருக்கிறாங்களா, அதில் ஒரு வாசகம், சும்மா எல்லா கல்லறையில் அதில் ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்கான், இவளை எழுப்ப வேண்டாம், இங்குதான் அவள் என்னன்னா அலங்காரம் இல்லாமல் படுத்திருக்கிற இடம். அலங்காரம் இல்லாமல் படுத்திருக்கிற இடம். அரசியல்வாதிகளுடைய கல்லறையில் எழுதி போட்டிருக்காங்க, கைத்தட்ட வேண்டாம், இவர் எழும்பி வந்துவிடக்கூடும் என்று சொல்லி. கைத்தட்ட வேண்டாம், இவர் எழுந்து வந்துவிட முடியும் என்று சொல்லி அப்படி சிலருடைய கல்லறைகளில் எழுதி போட்டிருக்கான்.
அலெக்சாண்டர் கல்லறையில் எழுதி போட்டிருக்கான், எல்லாம் இரு செய்தார், ஆனால் இவரோ 6 அடி குண்டுக்குள்ளதான் என்ன செய்யிருக்கிறாரு, படுத்து கிடக்கிறார். லைஃப் இவ்வளவுதான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு எங்கேயாது, எந்த உலகத்திலேயாது, எந்த மனுஷனாகுது போகும்போது படித்த படிப்பையாது, இங்கிலீஷையாது, மலையாளத்தையாது, ஹிந்தியாது, தமிழையாது, தெலுங்கியாது, கன்னடத்தையாது, எதையாவது ஒன்றை கொண்டு போயிருக்கிறாங்களா தம்பிமார்களே? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒன்றுமே கொண்டு போன இல்லை. இல்லை, நாங்கள் தான் போகும்போது இந்த ஜிப்பாவை கொண்டு போனதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? போகலை. அடக்கம் பண்ணின இடத்துல அது கிடந்திருக்கும், அப்படிதானா? நாங்கள் எதையாவது கொண்டு போனோமா? இல்லை. யாராவது எதாவது கொண்டு போனாங்களா? கொண்டு போனாங்களா? சிலர் அடக்கம் பண்ணும்போது 2 செருப்பை போட்டு அடக்கம் பண்ணுறாங்க. செருப்பை போட்டு அடக்கம் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அந்த செருப்பை அவங்க கொண்டு போவாங்களா, இல்லை ராத்திரி போட்டு எடுத்துருவாங்களா? இல்லை, யாராவது எதையாவது கொண்டு போனாங்களா? இல்லை, அங்கே வச்சதை அவங்க எடுத்து பயன்படுத்த முடியுமா? ஒருவேளை வச்சுட்டாங்க, அவங்க பயன்படுத்தின சீப்பை வச்சுட்டாங்க, அவங்க பயன்படுத்தின அந்த என்னது இந்த துண்டுக்கு போடக்கூடிய லிப்டிக்கா யூக்காலி ஏதோ ஒன்று வச்சுட்டாங்க, மருதாணி எல்லாம் கொண்டு வச்சுட்டாங்க. இதை எடுத்து போட முடியுமா? கொஞ்சம் போல டை அடிக்கிறாள், டையை கொண்டு வச்சுட்டாங்க, ராத்திரி எடுத்து பயன்படுத்த வாய்ப்பு இருக்குதா? இப்போ தாத்தா பாட்டிகளை கண்டுபிடிக்க முடியலையே, ஆமாவா இல்லையா? இது எதையாவது யாராவது பயன்படுத்த முடியுமா? நகையே இல்லை, பித்தாளையை போடுற கூட்டம் இருக்கு. அவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் போல ஒரு 100 ரூபாய் போல ஸ்லைடு, 200 ரூபாய் போல இந்த இதுகளை கொண்டு போய் வச்சா அவங்க ராத்திரி போட்டுக்கிட்டே வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஒண்ணுமே கொண்டு போல. அல்லேலூயா. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்ப முதலாவது அவள் ஒரு விதவை. இந்த விதவை என்பதற்கு எழுத்தின்படி பார்க்கும்போது புருஷன் இல்லாதவள். நம்முடைய வாழ்க்கையில இந்த விதவை என்பது கிறிஸ்துவை தலையாய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய தலையாய் இருக்கணும். அல்லேலூயா. தெய்வ சித்தம் என்கிற வார்த்தைக்குள்ள நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். அது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல தான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. நல்லா கேட்டு, நம்ம கேட்டால் யாரும் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தரமா எங்களுக்கு, அதாவது நீங்கள் யாரும் வந்து கேட்டீங்கன்னா தரக்கு வாய்ப்பு கிடையாது. தெரிஞ்சால் எங்களை விட்டே ஓடிட்டு போயிடுவாங்க, உமக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லி. இப்போ நமக்கு நம்ம வண்டி காரியங்களுடைய செலவுகளுக்காக ஒரு சின்ன தேவைகள். அப்போது ஏதாவது ஒரு விதத்தில் வாங்கண்டா, தானாகவே முன் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ தரலாம் என்கிற விதத்தில் உதவி செய்கிறதுக்கு வந்தவங்கள்ட்ட தான் அதை வாங்கி கொஞ்சம் சமாளிச்சு கொடுத்துரும். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எங்கேயும் கேட்க போய் வட்டி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. 1 பைசா வட்டி கிடைக்கும், சும்மா ஒரு 50 பைசா வட்டி கிடைக்கும், நகையை வாங்கி வச்சிங்கன்னா வட்டி கிடைக்கும். இப்படின்னு போனால் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் முதல்ல கொஞ்சம் போல் இப்படி ஆட்டுற இடத்துல நிற்போம், திருப்பி இப்படி ஆட்டுற இடத்துல நிற்போம், திருப்பி இப்படி ஆட்டுற இடத்துல இருப்போம், திருப்பி நீங்கள் கரையில் நின்று டாட்டா காட்டணும், நானும் முங்கி டாட்டா காட்டணும். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்து தலையாக இருக்கணும், கிறிஸ்து தலையாக இருக்கணும். நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம், நம்ம சபையை கட்டடமாக கட்டணும்னா ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இருக்காது. இப்பவும் தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, நம்ம இப்பவும் ஒன்றுமே நினைக்கல. ஏன்னா இது ஒத்த பைசா கடன் இல்லாமல் கட்டணும்னா கட்டிக்கலாம் இல்லையா? அதுக்குரிய நாள் வரும்போது கிறிஸ்து நம்முடைய தலையாக இருக்க வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை, கர்த்தாவே உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவது விதவை என்பதற்கு ஒரு சின்ன விளக்கமா நம்ம எடுத்துக்கொண்டது. ஏன்னா நிறைய சொல்லலாம், விதவை ஜெபஜீவியத்துக்கு அடையாளமா இருக்கு, பல காரியங்களுக்கு அடையாளமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம இன்றைக்கு எடுத்துக்கொண்டது கிறிஸ்து நமக்கு தலைவராக இருக்கணும். அல்லேலூயா. இவ்வீட்டின் தலைவர்
கிறிஸ்துவே இயேசுவேன்னு எழுதி போட்டிருப்பாங்க. சின்ன பெரிய விஷயத்துக்கு கேட்டு செய்யணும். இப்ப நீங்க கேட்கலாம், இதை எப்படி ஊர்ஜிதப்படுத்த முடியும்னு சொல்லி. நீங்க எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை. அப்ப அந்த குடும்பத்துல தலைவர் யாரு? அந்த குடும்பத்தின் தலைவர் யாரு? அந்த குடும்பத்தின் தலைவர் யாரு? இப்போ வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், நம்ம சபை அற்புதத்தின் வீடாய், ஆச்சரியத்தின் வீடாய், ஆசீர்வாதத்தின் வீடாய், ஆசீர்வாதத்தின் இடமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் குறிப்பு கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரைட். 1 2 எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று ஜாயின்ஸா தான் போகும். 2 நம்முடைய லைஃப்ல நம்ம அற்புதத்தை அனுபவிக்க வேண்டுமானால், இந்த உலகத்துல ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால், 2வது அவளுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு. அவளுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு வீடு இருந்துச்சு. அந்த பட்டணத்துல அவ வீடு இல்லாம வாழல, அவளுக்கு தங்குறதுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சு. வீட்டை இன்னைக்கு 2 குறிப்புக்கு அடையாளமா சொல்றோம். ஒரு அர்த்தம் தான் வீட்டில், ஆனால் அதுல 2 குறிப்பு இருக்கு. 2 ஒரே குறிப்புக்குள்ள தான் வரும். 1 வேதத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. ஆதியாகமத்திலே போய் இது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:19 வாசிங்க. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு. பாருங்க, அந்த வீடு மாடி வீடு. அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? மாடி வீடு. என்ன வீடு? அன்றைக்கே மாடி இருந்திருக்கு. அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் நல்ல வீடாக தான் இருந்திருக்கு. அல்லேலூயா. அவ வீட்டில் மாடியில் கெஸ்ட் வந்தால் தங்குறதுக்கு நல்ல வசதி இருந்திருக்கு. சரியா? இப்போ நம்ம வாழ்க்கையும் ஒரு வீடாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் 2 விதமான வீட்டின் அனுபவத்தை சொன்னேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 28 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 28 12 17 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 22 28 12 17 வாசிக்கும் போது வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது தேவனுடைய வீடு, ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத முதல் சொல்றோம். இங்க ஒரு வீடு வாசி. அடுத்த வசனத்தை வாசி. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆமா, இது தேவனுடைய வீடு. அப்போ முதலாவது அவளுக்கு, 2வதாக அவளுக்கு இருந்தது நம்முடைய லைஃப்ல வீடுங்கிறது முதலாவது தேவனுடைய வீட்டை காட்டுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு வீடு இருக்கணும். அந்த வீடு தேவனுடைய வீடா இருக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு உண்மையிலே அவங்க அப்பா வீட்டை விட்டு பிரிஞ்சுட்டான், கூடாரத்தை விட்டு வெளியே வந்துட்டான். ரைட்டா? இப்போ அவன் தங்குறது ஒரு வனாந்தரமான ஒரு இடம். அங்கே அவன் தங்கும் போது ஆண்டவர் ஒரு ஏணி இந்த நுனியில மேல நின்றுட்டு, அதனுடைய ஏணி பூமியில வைக்கப்பட்ட நுனி மேல இருக்கு, தூதர்கள் ஏறுகிற இறங்கம். அவன் சொல்றான், உண்மையிலே இது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடு நமக்கு இருக்கணும். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை நமக்கு இருக்கணும். நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. எந்த சோதனையில், எந்த போராட்டத்தில், எந்த தனிமை, எந்த வெறுமை யாருமே இல்லைங்கிற நிலவரத்திலும் நீங்கள் இளைப்பாறுவதற்குரிய ஒரு வீடு, ஒரு தேவனுடைய வீடு, தெய்வ சத்தம் கேட்கிற வீடு, பூமியில் இருந்து வானத்துக்கு உங்களை கொண்டு போகிறதற்குரிய ஏணியின் வீடு, பரலோக வாசியாய் உங்களை மாற்றுகிற ஒரு வீடு, தெய்வ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற அனுபவத்தில் வீடு. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்கிற விதத்தில் நீங்கள் தெய்வ சத்தம் கேட்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய வீட்டின் அனுபவம் நிச்சயமாய் தேவை. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்றேன், முதல்ல என்ன இருந்துச்சு? ஒரு விதவை. 2 என்ன? அவ ஒரு வீட்டின் அனுபவத்தில் இருந்தா. இந்த வீடு முதலாவது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலா தேவனுடைய வீடு, ஒரு சபை, ஆவிக்குரிய அனுபவத்திலே தெய்வ சத்தம் கேட்கிறது, நம்ம ஆராதிக்கிறதற்கு ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்லும் போது கூட சொல்லார், நான் உன்னை சந்தித்த பெத்தேலுக்கு போ. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய வீட்டின் அனுபவம் இருக்கணும் அடிக்கடி. அதனால தான் சொல்லுவோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும்
குறைபடாது. என் கண்காண நான் கண்டிருக்கிற 33 வருட ஊழியக்கால அனுபவத்தில் இருக்க எளிய சாட்சி என்னன்னா, ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுக்கு குறைவே வராது. அல்லேலூயா. உண்மையா ஆண்டவரை தேடி பாருங்க. நம்ம சபையில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க, தெய்வ சமூகத்தில் வாழ பழகுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், தனிமை நேரங்கள், யாரும் இல்லாத நேரங்கள், இருளின் அனுபவத்தில் நீங்க கடந்து போகும்போது தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்க. அந்நாளின் வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாய் மாற்றின தெய்வம், அந்நாளின் வாழ்க்கையின் துக்கத்தை வெளிச்சமாய் மாற்றின தெய்வம், சந்தோஷமாய் மாற்றின தெய்வம் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை ஒரு பஞ்சம் நிறைந்த வாழ்க்கையாய், தரித்திரம் நிறைந்த வாழ்க்கையாய், வேதனை நிறைந்த வாழ்க்கையாய், துக்கம் நிறைந்த வாழ்க்கையாய், புலம்பல் நிறைந்த வாழ்க்கையாய், மரணத்தின் வல்லமைக்குரிய வாழ்க்கையாய் காணப்பட்டு கொண்டிருக்குமானால், வருகிற நாட்களை நான் என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கை முடிஞ்சது என்கிறதாய் அந்த விதவை சிந்திக்கிற இடத்தில் இருந்தாலும், அவளுக்கு ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டின் மேல் வீட்டிலே எலியா என்கிற தீர்க்கதரிசி தங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது போல, இன்றைக்கு உன் வாழ்க்கைக்குள்ளே தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்தை கொண்டு வா. உன் வாழ்க்கையின் வேதனைகள் மாற, உன் வாழ்க்கையின் துக்கங்கள் மாற, உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள் மாற, உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாற, வறுமை தரித்திரம் மாற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தேவன் உனக்குள்ளே தங்கும்படியாக, நீ ஆராதிக்கும்படியாக ஒரு நல்ல தேவனுடைய வீட்டை கட்டி எழுப்பு. அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு இரண்டாவது ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா, எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நாம யாரா? அவருடைய வீடு, கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட நாம் தான் அவருடைய வீடு. அல்லேலூயா. இந்த வீட்டை ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும். ஒன்று, நாம் அவருடைய வீட்டில் வாழணும். 2, நம்முடைய வீட்டுக்குள்ளே என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செய்யணும்? வாழணும். அல்லேலூயா. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் வாழ்கிற வீடாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா. அன்றைக்கு எழுத்தின்படியே எலியா என்கிற தேவ மனுஷன் அந்த விதவையுடைய வீட்டில் தங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளும் உங்களுக்குள்ளே ஏசப்பா வாழ்கிற அனுபவம் இருக்கட்டும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெத்தானியா கிராமத்தில் மரியாள், மார்த்தாள், லாசர் என்கிற வீட்டுக்கு ஆண்டோர் போகிற பழக்கம் இருந்ததினால் அந்த வீட்டில் இருந்த மரணம் பரிகரிக்கப்பட்டது. நாட்டம் அடிக்கிற ஒரு அனுபவம் மாற்றப்பட்டது. இன்றைக்கும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தேவனுடைய வீடாய் மாறும்படி வாஞ்சியுங்கள். ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய வீடாய், தேவன் தங்கி இருக்கிற வீடாய். அன்றைக்கு சகைவு பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிலே நான் வாசம் பண்ண, உன் வீட்டில் தங்குவேன்னு சொன்னது போல இன்றைக்கும் அருமையான சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளும் ஆண்டவர் தங்கும்படியாக, அவர் உனக்குள்ளே வாழும்படி இடம் கொடுப்பாயாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 2 ஒரு வீடு. 3 அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது என்ன? சரியா? 3வது வேதத்தில் வாசிக்கும் போது அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10-12 வாசித்தான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10-12 வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, போதும், விறகு பறக்கனா, என்ன பறக்கனா? விறகு பறக்கணும். ரெண்டு விறகு. அவர் 2 விறகு அந்த சமையலுக்குரிய விறகு பறக்கணும். சமையலுக்குள்ள விறகு பறக்க நிறைய காரியம் சொல்லி கொடுக்கலாம். இப்போ வீடுகளில் பிள்ளைகள் வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பொம்பளை பிள்ளைகள்லாம் வேலை செய்கிறதே கஷ்டமாக இருக்கு. பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சிடறாங்க. டீ போட்டுனா டீ போட தெரிய மாட்டேங்க. உப்புக்கும் சீனிக்குமே வித்தியாசம் என்ன செய்ய மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க. ரசம் வைக்க சொன்னால் யூடியூப்பை பார்த்து ரசம் வச்சு முடிக்கும்போது வீட்டுக்காரருக்கு என்ன செய்யுது? ஒரு சகோதரன் சொல்லியிருக்கிறார், எனக்கு சமையல் கல்யாணம் ஆன ஒரு சகோதரி கேட்குறான், என் சமையலுக்கும் உங்கள் அம்மா சமையலுக்கு என்ன வித்தியாசம்? எங்கள் அம்மா நான் கேட்டதை சமைச்சு தருவாங்க, அப்போ நீ கொண்டு வந்ததுக்கு நான் பேர் வைக்கிற விதத்தில் சமைச்சு கொண்டு வர அப்படின்னு இருக்கான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், புரியுதா உங்களுக்கு? எங்கள் அம்மாட்ட நான் சமைச்சு கேட்குறதே என்ன செய்கிறாங்க, பிரியாணி வேணா பிரியாணி செய்து தராங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உங்ககிட்ட நான் கேட்குறதுக்கு
நீ கொண்டு வர்றதுக்கு நானா ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கும்போது அவங்க ஒன்று கொண்டு வரான். இது என்னதுன்னு கேட்குறாங்க. அவன் சொல்ல உப்புமா. இது உப்புமா இல்லை களிங்கிறாங்க. ரைட்டா? இப்படிப்பட்ட நிலவரம்னா இன்னைக்கு இருக்கிற நிலவரம். ரைட்டா? அன்னைக்கு இருக்கிற சமையல் நிலவரம் அன்னைக்கு அப்படி இல்லை. சின்ன வயசுலேருந்தே பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து தண்ணி எடுக்கிறதுலேருந்து வீடு தூக்குறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு இந்த நிலவரம் இல்லை. பொம்பளை பிள்ளைகளுக்கு இல்லை, பசங்களுக்கு இருக்கிற அனுபவம் என்ன செய்யல. அன்னைக்கு பசங்க நாங்கள் வீட்டில் 10 பிள்ளைகள் பிறந்த அப்பாவுக்கு 11 அம்மாவுக்கு 10 பிள்ளைகளுங்கிற இடத்துல வளர்ந்தா கூட எனக்கு அந்த சின்ன வயசுலேயே தூக்குறது கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம், அழகா வீடு தூக்குற எனக்கு நல்லா பிடிக்கும். பாத்திரம் தேய்க்கிறது நல்லா பிடிக்கும். அல்லேலூயா. சமையல் சொல்லவே வேண்டாம். அல்லேலூயா. 4 பேரை பார்த்துட்டா போதும். எங்கள் ஃபெய்த் ஹோம்ல சிஸ்டர்ஸை கேட்டிங்கன்னா போதும், உடனே கிச்சனுக்கு வந்துடுவீங்களே, உடனே சமையலை பண்ணிடுவீங்களே. ஏன் சொல்லுங்க? 4 பேர் வந்துட்டாங்களா சமையல் பண்ணி கொடுத்து பேர் வாங்குறதுக்கு. அதே நேரத்தில் 4 பேர் வராத நேரம் சொல்லுவாங்க, நீங்கள் அதை வைக்கலாமா இதை வைக்கலாம், மூச்சியே காட்ட மாட்டேன். ஏன்? உங்களுக்குள்ளதை நீங்கள் சமைங்க. 4 பேர் வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நான் சமைக்கிறேன். இல்லையா? உங்களுக்கு புரியுதா புரியலையா? பிரசங்கம் புரியுதா புரியலையா? 2 விறகு புறக்கிற ஒரு அனுபவம் அந்த சகோதரிக்கு இருந்துச்சு. இல்லையா? வேதத்தில் பொறுக்க வேண்டியது நிறைய இருக்குது. மன்னாவை பொறுக்கி இயந்திரத்தினாலே உரலில் இடித்து அந்த மன்னாவை கொண்டு அப்பம் செய்திருக்கிறார்கள். 2 விறகு புறக்குனாங்க. இதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. இப்போ பொறுக்கிங்கிறதுலே சிலது இருக்குது. மன்னாவை பொறுக்க வேண்டும். எதை பொறுக்கணும்? மன்னாவை பொறுக்க வேண்டும். வேதத்திலிருந்து சிலதை சொல்றேன், பொறுக்கக்கூடியதெல்லாம் எழுதிடுங்க. சரியா? வேதத்தில் வாசிக்கும் போது என்னாகும்? 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் மன்னா பொறுக்க வேண்டும். அடுத்தது வேதத்தில் வாசிக்கும் போது ரூத்துடைய புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும் போது, ரூத்துடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வாசித்தா கதிர் புறக்க வேண்டும். என்ன புறக்கணும்? கதிர் புறக்க வேண்டிய. எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. விளக்கம் சொல்றதுக்கு சமயம் இருக்குமான்னு தெரியாது. 3வது வேதத்தில் வாசிக்கும் போது எதை தேவனுடைய பிள்ளைகள் பொறுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, எரேமியாவுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 9:6 வாசிக்கும் போது திராட்சை பழங்களை என்ன செய்யணும்? பொறுக்கணும். திராட்சை பழங்களை என்ன செய்யணும்? பொறுக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் வாய்ப்பு இருந்தா சொல்லித்தாரோம். 4வது வேதத்தில் வாசிக்கும் போது ஆமோஸின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது காட்டத்தி பழங்களை புறக்க வேண்டும். எதை பொறுக்கணும்? காட்டத்தி பழங்களை என்ன செய்யணும்? பொறுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை பொறுக்க வேண்டும். அது நமக்கு ரொம்ப பெரிய விளக்கம் இல்லை, ஆனால் அதில் ஒரு விளக்கத்தை நல்லா ஜோடிச்சு கொண்டு போவோம். வேதத்தில் வாசிக்கும் போது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை பொறுக்க வேண்டும். 6 ஏசாயா 5:2 வாசிப்போமானால், ஏசாயா 5:2 62:10 வாசித்தால் தோட்டத்தில் இருக்கிற கற்களை பொறுக்க வேண்டும். 7 விறகு பொறுக்கணும். 7 என்ன பிறக்கணும்? பொறுக்கணும். மன்னா பொறுக்கணும். அடுத்தது என்னது? கதிர் பொறுக்கணும். திராட்சை பழம் பொறுக்கணும். 4 காட்டத்தி பழம் பொறுக்கணும். மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கு பொறுக்கணும். கற்களை பொறுக்க வேண்டும். 7 நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ள விறகு என்ன செய்யணும்? பொறுக்கணும். ஒவ்வொன்றுக்கா சின்ன ஒவ்வொரு வரையில் விளக்கம் தருவோமா? மன்னா என்று சொல்லும்போது வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கால் வீங்காம வஸ்திரம் பழுதாகாம அவங்களுடைய பயணத்துக்கு, அதாவது கானான் போகும் வரைக்கும், அந்த கானானுக்கு எல்லைக்குள் போய் சேர்ந்து அவங்க விதைச்சி அறுவடை செய்யும் வரைக்கும் கர்த்தர் போஷித்ததான மன்னா. அல்லேலூயா. வனாந்தரத்திலே வாழ்வதற்குரிய வெளிச்சமான ஒரு பைபிள் வசன வெளிப்பாடாய் எடுத்துக்கொள்ளலாம். மன்னா என்பது, இந்த மன்னா கிறிஸ்துவும் நமக்கு ஒரு மன்னாவா தான் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் மன்னா என்று சொல்லி. எல்லாம் வசனத்தோடு தான். கதிர்கள் புறக்க வேண்டும். கதிர் என்ன செய்யணும்? புறக்க வேண்டும். கதிர் என்ன புறக்கணும்? கதிர்கள் புறக்க வேண்டும். ரூத்து கதிர் புறக்கினால் அன்றாட வாழ்க்கைக்கேற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்வதை காட்ட அவ கதிர் புறக்கி அவ பசி ஆற்றிக்கொண்டா. அவங்க மாமியாருடைய பசியை என்ன செய்தா? ஆற்றிக்கொண்டாள். அப்ப நம்முடைய லைஃப்ல அன்றாட அவ வேலையே கதிர் புறக்கிற வேலை தான் அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. அப்ப அன்றாட நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யாதவன் சாப்பிட
கூடாது அப்படிங்கிறது போல கதிர் புறக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அத்திப்பழம் திராட்சை பழம் புறக்கினால் அது ஒரு மதுரத்தை காட்டு. திராட்சை பழம் ஒரு இனிமை, ஒரு மதுரமான வாழ்க்கையை காட்டு. வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய லைஃபை சந்தோஷமாய் வைப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. திராட்சை ரசம் கலிகூற பண்ணும். அல்லேலூயா. பாவிக்குரிய தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா இருக்க பழகணும். அந்தியோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவது சகலமும். ஆமா, அப்படி ஒரு 2 திராட்சை பழத்தை எடுத்து வாய்க்குள்ள போட்டா ஒரு மதுரமா இருக்கு, ஒரு ஜீவனா இருக்கு. அல்லேலூயா. ரைட்டா? இது திராட்சை பழம். நம்ம இன்னும் ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவலா விளக்கத்துக்கு போகல, அது இப்ப நமக்கு தேவையில்லை. 4வது அத்திப்பழத்தை பறக்கணும். அத்திப்பழம் ஒரு பலன் என்பதை நமக்கு காட்டுகிறது. அத்திப்பழம் என்ன இருக்குது? ஒரு பலனான ஆகாரம். அத்திப்பழம் வந்து காட்டத்தி பழங்களை பொறுக்கிறோம். அது ஒரு அத்திப்பழம் என்பது ஒரு பலனான ஆகாரம். ராஜாக்களுக்குரிய யுத்தத்துக்குரியவர்கள் அதிகமாய் சாப்பிடக்கூடியது. இன்னைக்கும் நல்ல அத்திப்பழம் 2500 ரூபாய்க்கெல்லாம் விற்கி, அதுக்கு மேலே விற்கிறதும் இருக்கானே இருக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் அத்திப்பழம்லாம் 2000 ரூபாய்க்கு மேலே என்ன செய்யுது? விற்கிது. விலை உயர்ந்த ஒரு பொருளாய் காணப்படுது. அது ஒரு சக்தி உள்ளதா இருக்கு. அடுத்தது 5வது என்னது? மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை பொறுக்க வேண்டும். தெய்வீக சுகத்தை காட்டுகிறது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா? கானானிய ஸ்திரீ சொல்றா, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கை நாய்க்குட்டிகள் சாப்பிடும் அல்லவா? உடனே அவளுடைய மகளுக்கு சுகம் உண்டாகிறது. இது நம்முடைய லைஃப்ல தெய்வீக சுகத்தை காட்டுகிறது. கற்களை பொறுக்க வேண்டும் என்பது வாழ்க்கைக்குள்ள இடரலா இருக்கிற கல்லுகளை நம்ம பொறுக்கி போடணும். சபைக்குள்ள இடரலா இருக்கிற காரியத்தை பொறுக்கி போடணும். வாழ்க்கைக்குள்ள எப்போதும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும். பண்படுத்தப்பட்ட மிருதுவான அனுபவத்திலே வேத வசனம் கிரியை செய்ய முடியாத இடரலுக்கு ஏதுவான எந்த காரியமும் இருக்கக்கூடாது. 7 நம்முடைய வாழ்க்கையிலே குச்சிகளை பிறக்கணும், விறகு பொறுக்கணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கேற்ற வெளிப்பாடுகளை நாம் ஒவ்வொரு நாளும் உண்டாக்கி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வேதத்தை வாசித்து வேத வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள இருந்து எப்படி அவள் 2 விறக பொறுக்கி அன்றைக்கு எலியா அவளுக்கு என்று சொல்லி அன்றைக்கு அடையை செய்தாளோ, அதுபோல அன்றாட வேத வசனத்தை வாசித்து பழைய ஏற்பாடு வாசித்து புதிய ஏற்பாடு வாசித்து அதிலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று அன்றாட நாம் பலன் அடைய வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எப்படி அந்த விறகை எடுத்து அவ நெருப்பாக்கி அன்றைக்கு அடையை செய்தாளோ, இதுபோல பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இருக்கிற வேத வசனங்களை எடுத்து வேத தியானத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அனல் உள்ளதாகவே இருந்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. சரி, பொறுக்குதல்ங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். அப்போ அவ 2வது 3வது விறகு பொறுக்கினாள். விறகு பொறிக்கினாள். சரியா? அப்போ நீங்களும் கூட அன்றாட சுருக்கமாக சொன்னால் நல்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பைபிள் என்ன செய்யணும்? வாசிக்க பழகணும். ஒரு பிள்ளை எழுந்து பசங்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்களை பெற்றோர் எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு தெரியல. அப்போது தினமும் இவங்களை எப்படி வளர்த்துருக்கணும்? இவங்க அப்பா அம்மா இப்போ 2 பொம்பளை பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் வந்திருக்கு, அவங்க 2 பேரும் எப்படி வளர்த்துருக்கணும்? ஸ்கூலில் கொண்டு கொடுத்து ABCD சொல்லி 24 எழுத்தா 26 ஆமாம் 26 எழுத்து ABCDன்னு சொல்லி பழக்கிருக்கணும். இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்கணும். ஏன்னா இப்போ என்ன சொல்லலாம், இவங்களெல்லாம் அப்படி தான் வளர்த்துருக்கணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுன்னா, உபாகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தா இவங்களெல்லாம் எப்படி வளர்த்துருக்கணுமா? இந்த பையனை எப்படி வளர்த்துருக்கணுமா? வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்கட்டு. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணுமா? நம்ம அடிக்கடி சொல்லுவோம், A ஃபார் ஆப்பிள் கிடையாது, A ஃபார் ஆபிரகாம். B ஃபார் பால் கிடையாது, என்ன சொல்லணும்? B ஃபார் பெத்லகேம். C ஃபார் கேட் கிடையாது, C ஃபார் கால்வரி. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்கணுமா? கருத்தா என்ன செய்யணுமா? எதை போதிக்கணும்? படிச்சியா டேய் படிச்சியால, ஹோம்ஒர்க் பண்ணியால, பள்ளி இடத்துல உனக்கு இன்னும் மார்க்கு அப்படின்னு சொல்லி கேட்காம டெய்லி பைபிள் வாசித்தியா, போதனை சொன்னியா? அல்லேலூயா. அகஸ்டின் ஜெபக்குமார்லாம் டெய்லி வசனம் வாசித்து சொல்லி தான் சாப்பிட்டு பழகிருக்காங்க அவங்க அம்மா. அல்லேலூயா. பைபிள் சில வசனம்லாம் எடுக்கும்போது எங்கேருந்து இந்த வெளிப்பாடு எடுக்கிறாங்க, இந்த வசனம் எங்கே இருக்குன்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு எடுப்பாங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம பழக்க வைக்கணும் நம்ம பிள்ளைகள். அல்லேலூயா. வாசிங்க, இப்போ வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, ஆமா உட்கார்ந்திருக்கிற போது நீளமான செல்போன் வாங்கி கொடுத்து, வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் உங்க பிள்ளைகளை செல்போன் ஏறி நடந்துகிட்டு போனோம்.
ஹலோ ஹலோ, எங்க உட்கார்ந்தாலும் சாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்க உட்கார்ந்தாலும் அப்படி தானே சொல்லியிருக்க, ஆமாவா இல்லையா? நீளமான செல்போனு 2 சிம் கார்டு போட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி கொடுத்து இல்லைன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சு உங்க பிள்ளைகள் தடவிக்கிட்டே இருக்கணும். இது சரியா தப்பா? இது சரியா தப்பா? இன்னைக்கு அப்படித்தானே பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய செல்போன் வச்சுக்கிட்டு திரிகிறாங்க. அல்லேலூயா. பெரிய பாஸ்டர்ஸ்னா பெரிய செல்போன், ஆப்பிள் அந்த கம்பெனி செல்போன்லாம் என்ன செய்யணும்? வச்சிருக்கணும். சும்மா தம்மி செல்போன்லாம் வச்சா ஒன்றும் மரியாதையே கிடையாது. இப்போ நான்லாம் சில இடத்துக்கு இந்த சின்ன செல்போன் நம்மளெல்லாம் ஒரு ஆள் மாதிரியே மதிக்கிறது கிடையாது. அது வேறு, அதுக்கு கவர் இருக்காத தேஞ்சி போயிருக்கும். பிள்ளைகள்லாம் வச்சிருக்கே பார்த்தீங்கன்னா அது செல்ஃபோன் வச்சிருக்கதே, அதில் வேறு பொம்பளை பிள்ளைகள் வச்சுருந்தா பின்னால் இந்த பொம்மை அதெல்லாம் கட்டி தூக்கி எடுத்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாளையில் அதுகளுக்கும் காது குத்தி கம்பலும்பெல்லாம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது இப்போ அந்த கவருக்கும் கம்மலும்பெல்லாம் போடும். பசங்க அப்படி ரொம்ப பெருசாக இது செய்யல. அந்த இதுகளுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ சகோதரிமார்களுக்கு செல்ஃபோன் கவர் அது வித்தியாசமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அது அந்த கவரும் குரங்குமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த தம்பி கரெக்டாக சொல்லும். ஆமான்னு கத்தாலே ஆட்டும். அவனுக்கு ஏதோ பிள்ளைகள் மேலே கொஞ்சம் வருத்தம் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை கருத்தாய் போதிக்கணும். வசனத்தை என்ன செய்யணும்? கருத்தாய் போதிக்கணும். பைபிள் வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே போயிட்டுனா அவன் அது உயிர்ப்பித்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு நிலத்தில் ஒரு விதை கிடந்துனா கண்டிப்பாக அது முளைக்கும். அல்லேலூயா. ஒரு குளத்தில் தண்ணி வற்றி 1 வருஷம் ஆகி 2 வருஷம் ஆகி மழை பெய்தா கூட மீன் எப்படி வருதுன்னா 10 வருஷத்துக்கு மேலே மீனுக்கு முட்டை அந்த மண்ணில் சாகாமலே இருக்கும். அல்லேலூயா. ஒரு மீன் முட்டைக்கு 10 வருஷம் ஒரு மண்ணுக்குள்ள சாகாமல் இருக்குமானா பைபிள் வசனம் எவ்வளோ மேன்மையானதாக இருக்கு. அல்லேலூயா. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு காரணம், சிலரெல்லாம் சாகாமல் இருக்கிறதுக்கு கூட காரணம் என்ன தெரியுமா? தற்கொலை பண்ணா நரகம் தான் கிடைக்கும், தற்கொலை பண்ணா பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிற ஒரே வார்த்தை அவளுக்குள்ள ஜீவனா இருக்கிறதுனால இன்றைக்கு உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுக்கு கரெக்டாக போதிக்கணும். உட்கார்ந்துருக்கும் போது ரைட் டைம் ஆயிட்டு பிரசங்கத்தை அப்படி சும்மா ஷார்ட்டாக போயிடும். இப்போ 3 குறிப்பாச்சு. 4வது, அந்த விதவையின் வீடு அற்புதத்தின் வீடாய் காணப்படுவதற்கு காரணம் என்ன? பஞ்ச காலத்திலே வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தோம். 1 ராஜாக்கள் 17:12 சீக்கிரம் வாசிக்க. ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம். அந்த வீட்டுல கொஞ்சம் போல மாவு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? களஞ்சியத்தில் விதை தானியம் உண்டோ? அந்த வீட்டுல கொஞ்சம் போல மாவு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? கொஞ்சம் மாவு. அற்புதத்துக்கு ஏற்ற விதத்துல கொஞ்சம் மாவு என்ன செய்துச்சு? உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல நீ உண்மையா இருந்தால். அல்லேலூயா. கொஞ்சம். எவ்வளவு பஞ்சத்திலையும் ஜெப ஜீவியத்தை விட்டுறாங்க, எவ்வளவு வேதனை நேரத்திலும் பைபிள் வாசிக்கிறதை விட்டுறாங்க, எவ்வளவு கஷ்டத்திலும் ஆலயத்துக்கு வர்றதை விட்டுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உனக்கு ஒண்ணுமே முடியலையா? அல்லேலூயா. கொஞ்சம் மாவு இருந்துச்சு. இந்த கொஞ்சம் மாவு என்பது லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தா. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21 வாசித்தா. சீக்கிரம் அது புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். கொஞ்சம் மாவுங்கிறது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, மறுரூபமாக்கப்படுவதற்கு கொஞ்சம் மாவு அப்படிங்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் பலன், ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் ஆசீர்வாதம் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அவ வீட்டுல கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அவ வீட்டுல கொஞ்சம் மாவு இருந்த. அவ சொல்றா, எனக்கு என் வாழ்க்கையில இனி வாழ்றேனாங்கிறது தெரியாது, ஆனா இந்த கொஞ்சம் மாவை அப்பமா செய்து நானும் என் பிள்ளை சாப்பிட்டு சாக போறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சாகும்போது அபிஷேகத்தின் நிறைவோடு சாக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, உங்க பிள்ளைகள் எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பட்டம் பெற்றிருக்கிறாங்க, எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, எவ்வளவு திறமையா இருக்கிறாங்கிறதுல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளும்படியாய் பிள்ளைகளை நடத்துங்க. அல்லேலூயா. ஒரு சபை எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு ஜனம், ஒரு ஊழியக்காரர் எவ்வளவு பெரிய, அது இல்ல, ஒரு சபை, ஒரு ஜனம், ஒரு ஊழியக்காரர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவோடு இருக்கணும். அல்லேலூயா. அபிஷேகத்தின் நிறைவு. வீட்டுல கொஞ்சம் மாவு இருந்துச்சு. 3 படி பாருங்க. இந்த ஆப்பத்துக்கெல்லாம் கொஞ்சம் உரம் ஊற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
பழைய மாவில் கொஞ்சம் போல போட்டு கலக்கி வைப்பாங்க. மறுநாள் அந்த மாவு உப்பி இருக்கும். அல்லேலூயா. லைஃபுக்குள்ள பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானோருக்கு பட்சபாதம் கிடையாது. ட்ரைனேஜுக்குள்ள, அதாவது செப்டி டேங்குக்குள்ள, கழிவுநீர் தொட்டிக்குள்ள இறங்குகிற ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஆவியானவர் இருப்பார். கலெக்டரா படிச்சு வந்திருக்கிற ஒரு விஞ்ஞானியா இருக்கிறவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். அல்லேலூயா. உலகம் இன்னைக்கு தராதரம் பார்க்குது, படிப்பு பார்க்குது, அழகு பார்க்குது, அந்தஸ்து பார்க்குது, வசதி பார்க்குது, திறமை பார்க்குது, எத்தனையோ குவாலிஃபிகேஷன் பார்க்குது. நான் அடிக்கடி சொல்ற ஒரு சம்பவம் உண்டு. ஒரு 3 பிள்ளைகள் போறாங்க. இந்த 2 பசங்க, இன்னும் 2 பசங்க நாங்க போறோம். டக்குன்னு திடீர்னு பார்த்தா பின்னுக்கு இருந்துட்டான். ஒரு வசதியான குடும்பத்தில் பெரிய கார் பங்களா இருக்கிறது, ஒரு போர்ட்ஸ் மாடலில் உள்ள வண்டியை வச்சுட்டு இருக்கான். அவன் சொல்லான், மச்சி நான் தான் அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ண. அவன் பேக் சைடு பார்த்தா நீள முடி, இதுக்கு கீழே வரைக்கும் கிடக்குது முடி. அந்த பிள்ளை முடி அழகழகான விதத்தில் பின்பக்கம் தோற்றம், பின்பக்கம் ரொம்ப வடிச்சு செய்தது போல இருக்கு. அவன் சொல்லான், மக்கா நான் அவளை தான் பார்க்க போறேன். 2வது உள்ள இவன் சொல்றான், அதுக்கு அடுத்தது போற நான் பார்த்துக்கிறேங்க, அது கொஞ்சம் மாநரமா இருக்குது, கொஞ்சம் கிராப் வெட்டி பார்க்க இருக்குது. நான் பக்கத்தில் போயிட்டு இருக்கேன், நான் பார்க்கேன். சரி போங்கடாப்பா, நீங்க ஏதாவது பார்த்துடுங்கன்னு சொல்லி உங்க கழிவுக்கு தக்கடி போறோம். எல்லாரும் அப்படி 2 வீலர்ல போய் கொஞ்சம் முன்னுக்கு போய் நிற்க பார்க்கிறோம். இந்த தம்பி செட் பண்ண பிள்ளைக்கு சுண்டு ஒரு 1/2 கிலோ கீழே தாண்டு கிடக்கு. முகத்துல வைசூரி தழும்பா இருக்கு. முகத்துல என்ன கிடக்கு? வைசூரி தழும்பா இருக்கு. கண்ணு மொட்டை கண்ணா முண்டை கண்ணு மாதிரி இருக்குது. மொட்டை கண்ணா முண்டை கண்ணு மாதிரி இருக்குது. பின்னுக்கு பார்த்தபோது முடி நல்ல நீளம், அழகான ட்ரெஸ்ஸு, வசீகரமாக இருந்துச்சு. முன்னுக்கு போய் பார்த்தா அத்தோடி நின்றுச்சா சிங்கப்பல்லு, மம்பட்டி பல்லுங்கிற 4 பல்லும், 2 பல்லு பார்த்தா பயத்துக்குரியதாக இருக்குது. அது கெட்டி உள்ளே இழுத்துருக்குது. ஜேசிபி வச்சு இழுத்தது போல் உள்ளுக்கு இழுத்து கட்டி வச்சிருக்கு. அது பார்த்துச்சு. இப்போ அவன் விரும்புவானா? புரியுதா உங்களுக்கு பிரசங்கம்? உலகம் அடிப்படையை பார்க்குது. உலகம் அடிப்படையை பார்க்குது. ஒரு பிள்ளை அவனை பார்த்து விரும்புதுன்னீங்களா? என்ன இருக்குது ஏது இருக்குது? இப்போ இன்னைக்கு கல்யாணத்துக்கு வரக்கூடியவங்க கேட்குறாங்க, வீடு இருக்கா? அன்னைக்கு எங்கள் காலங்களில் கேட்டாங்களே, கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றுவானா, கெட்டின பிள்ளை கூடயே வாழ்வானா அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? வீடு இருக்கா, வசதி இருக்கா? நீ தேவையில்லை, உன் வீடு தேவை. நீ தேவையில்லை, உன் வரதட்சணை தேவைங்கிற இடத்துல இருக்குது இன்னைக்குள்ள குவாலிஃபிகேஷன். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாழ்வதற்கு பட்சபாதம் இல்லை, படிப்பு வேண்டியதில்லை, அழகு வேண்டியதில்லை. இங்க பைபிளே வாசிக்க தெரியாதவங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. உங்க படிப்பை பார்த்தா இறங்கினார், உங்க அழகை பார்த்தா இறங்கினார், உங்க அந்தஸ்தை பார்த்தா இறங்கினார், உங்க தகுதியை பார்த்தா இறங்கினார். அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு எந்த குவாலிஃபிகேஷனை பார்க்கல. அல்லேலூயா. What a God. என்ன ஒரு அருமையான தேவன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நல்ல தேவன். அவர்கிட்ட கொஞ்சம் மாவு இருந்துச்சு, கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. என் மாவு அபிஷேகத்துக்கு ஒப்பிடுறீங்க, அப்புறம் எண்ணெய் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். இப்போ எத்தனை குறிப்பு? எத்தனை? 5 என்ன வாசிங்க. அதே வசனத்துல தான் இருக்கு. அதற்கு அவள், பானையில் 1 பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய கொஞ்சம் போல எண்ணெய் இருந்துச்சு. எண்ணெய் என்பது கேரக்டர், சுபாவத்துக்கு இன்னைக்கு ஒப்பிடுறோம். எண்ணெய் நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்ல சமாரியன் ஒரு அந்த எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போறவன் இதுல காயத்துல எண்ணெய் வார்த்து திராட்சை ரசை கொடுத்தான். அல்லேலூயா. எண்ணெய் காயங்களை கட்டுகிறதை காட்டுகிறது. எவ்வளவு ஒரு துருபிடிச்சிருக்கிற ஒரு பொருளை கொஞ்சம் போல எண்ணெய் போட்டா மிருதுவாயிரும். சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, என்கிட்ட அன்பா பேசினா நான் கீழ்ப்படிவேன், அகராதியா பேசினா பிடிக்காது. அகராதியா பேசினா பிடிக்காது. இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க கூட பிரசங்கத்தை கேட்டு அன்னைக்குள்ளதுக்கு இன்னைக்குள்ளதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கேன்னு நினைப்பாங்க. இது பிரசங்கம். அல்லேலூயா. எண்ணெய் ஊத்த வேண்டும். எண்ணெய் மிருதுவை காட்டுகிறது. அல்லேலூயா. எண்ணெய் மிருதுத்தன்மை காட்டுகிறது, சுபாவத்தின் பகுதியை காட்டு. அவகிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. அல்லேலூயா. நம்ம கிட்ட எண்ணெய் இருக்கணும், ஒரு மிருதுவான அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. சில பிள்ளைகளை பாருங்க, கண்டிச்சோன்னா ஒன்று தரும் அப்படிங்க. அதே நேரத்தில் அந்த பையன்கிட்ட கொஞ்சம் போல மிருதுத்தன்மை இருக்கும். எவக்கிட்டையாய் மாட்டிட்டா திருப்பி நல்லா கொஞ்சம் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று முடி இழைச்சி கொஞ்சம் ட்ரெஸ்ஸை பசங்க கொஞ்சம் நல்லா போடுறான்னா நினச்சிடுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகிட்டான்னு நினச்சிடுங்க. வந்தது போல துணியை மாட்டிட்டு வந்தது போல போறான்னா நினச்சிடுங்க, எங்கேயுமே இவன் மாட்டலைன்னு நினச்சிடுங்க. கொஞ்சம் கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று லேசாக அப்படி ஒதுக்கி எடுத்து பேண்டெல்லாம் பார்த்து கொஞ்சம் லேசாக பெர்ஃப்யூம் எல்லாம் அடிக்க பழகிட்டான்னு நினச்சிடுங்க, எங்கேயோ பையன் லாக் ஆகிருக்கான், நீட் ஆகிட்டு இருக்கான்னு நினச்சிடுங்க. ரைட்டா? இது ஒரு சின்ன அடையாளம். இப்போ என்ன
இவங்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவள் பேசுவா, என்ன நேற்று இது செய்யல, ஃபோன் எடு. இல்லை வீட்டில் எல்லாரும் இருந்துட்டு இருந்தாங்க, அதான். என்ன நீங்கள் அப்படிப்பட்ட ஆளே கிடையாத. சரி சரி விடு, அதை விடு, இப்போ பேசு, என்ன காரியம், என்ன கூப்பிட்டா என்ன? ஆனால் வீட்டில் எப்படி நிற்கும், கடுக்கு பொரிச்சியமாக இருக்கும். ஒன்று என்ன நீ வாங்கி தந்தீங்க, அதை வாங்கி தந்தீங்க, இதை வாங்கி தந்தீங்கப்பா. எண்ணெய் மிருதுவின் தன்மையை காட்டுகிறது. வாழ்க்கை அற்புதமானதாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்குன்னா நிறைய எண்ணெய்ங்கிறது இல்லை, கொஞ்சமாவது நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு வாரமும் இப்போ சொல்லுவேன், கல்யாணம் ஆன ஆம்பளைகளுக்கெல்லாம் பரலோகத்தை ஆண்டவர் கொடுத்துருங்க ஐயா. கல்யாணம் ஆன பெண்களெல்லாம் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருத்தி கூட்டு போங்க ஆண்டவரே. அப்படியே இல்லைன்னா பரலோகத்தில் நல்ல இடம்னு இருக்குல்ல, அதே மாதிரி இதில் ஒரே ட்ரெயின் இன்ஜின் இழுத்துட்டு போவோம், அதில் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கிற மாதிரி ஆம்பளைகளுக்கெல்லாம் எப்படி அங்கே குடும்ப வாழ்க்கை கிடையாது, அங்கே குடும்பம்னு இல்லை. அதனால் கல்யாணமான ஆம்பளைலாம் ஃபஸ்ட் கிளாஸில் வச்சுருங்க ஆண்டவர். அப்போ பெண்களெல்லாம் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் பெண்களுக்குள்ளே ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க அங்கேயே இருந்து அங்கேயே பயணிக்கட்டு. அதை நீங்கள் எங்கே வேணால் பெட்டியை முன்ன வேணா வைங்க, பின்ன வேணா வைங்க. ஆனால் திருமணமான ஆண்களுக்கும் 2 பிள்ளைகளை பெற்ற ஆண்களுக்கும் ஆண்டோடைய கிருபையினால முதல் பெட்டி அவங்கள போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்படியே இல்லாட்டாலும் ஒருவேளை உங்களை அறியாட்டாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையிலெல்லாம் கல்யாணம் ஆனது நினச்சி ஐயா அப்படியே நீ நினச்ச. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்குது. கடந்த வாரத்தில் நான் அறிஞ்ச ஒரு சம்பவம். ஒரு வீட்டுக்கு ஒரு நண்பனா ஒருத்தன் கூப்பிட்டு வந்திருக்கிறான். கூட்டு வந்து மனைவிட்ட சொல்கிறான், அன்னைக்கு என் நண்பனை கூப்பிட்டு வந்திருக்கேன், சாப்பாடு போடுங்க. இந்த சகோதரி என்ன செய்திருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி ஏதோ வாங்கிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க பொறிஞ்சு தட்டுறாங்க. நான் அப்பவுமே ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபோன் எடுக்கல, ஆணையாக்கும் பூனையாக்கும், அதனால நான் கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டேன், நீங்கள் வேணா எங்கேயும் சாப்பிடுங்க, இல்லைன்னா என்ன வச்சு சாப்பிடுங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு பொறிஞ்சு தட்டுறாங்க. அம்மா ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் ரெடி பண்ணாண்டா. என் நண்பன் என் மச்சான் கல்யாணம் பண்ணணுன்னா அதுக்கு அவனுக்கு டெமோவாக தான் நான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ நான் அவன்கிட்ட கேட்கேன், மச்சான் கல்யாணம் பண்ணுவியா? மச்சான் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு அவன் எழும்பி ஓடிட்டான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நிம்மதியாக இருக்கிற காலத்தில் மனைவியை தேடுவானா, மனைவி வந்த பிற்பாடு நிம்மதியை தேடுவானா. பாம்போல ஒரு புன்முறுவல் இருக்குது நம்ம பசங்களுக்கு. அப்படியே அந்த ஒரு புன்முறுவல், வாய் விட்டு சிரிக்கவும் முடியாது, வீட்டில் அறுப்பு வாங்க முடியாது. ஆனாலும் அந்த ஒரு புன்முறுவல் சரிதானே? உண்மைதானே பிரதர்? கவலை இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க. உள்ள மாட்டின எங்களுக்கு தானே தெரியும் லாடங்கிட்டப்படுறது என்ன. ஏசி பார்க்குறாங்க, தீர நிவர்த்தி இல்லைன்னா முகத்தை தூக்கி வச்சுட்டு அழுதே எங்களுடைய வாழ்க்கையை கசக்க வச்சிடுறாங்க. நாங்களும் நீங்கள் நினைக்க மாதிரி தான் சிரித்து பார்க்குறோம், பேசி பார்க்குறோம், அடிப்பணிஞ்சு கூட பார்க்குறோம். சிலதுக்கெல்லாம் மசியவே இல்லை பிரதர். ஆனால் பரலோகம் நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதுக்காக நான் வாழ்ந்து முடிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் எண்ணெய் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? கொஞ்சம் எண்ணெய் நம்முடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் என்ன செய்யக்கூடாது? குறையவே கூடாது. எண்ணெய் இல்லாததுனால புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுவார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. எண்ணெய் நம்முடைய வாழ்க்கையின் சுபாவத்தை காட்டி கொண்டிருக்கிறது, மிருதுத்தன்மையை காட்டி கொண்டிருக்கிறது, சகிப்புத்தன்மையை காட்டி கொண்டிருக்கிறது. நிறைய பொருட்களை ருசி உள்ளதாய் மாற்றுவதற்கு இந்த எண்ணெய் மூல காரணமா இருக்கு. சமையல் பண்ணிட்டு நீங்க சில நேரத்தில் பாருங்க, மீன் குழம்பெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் போல அந்த செக்கு எண்ணெய் லேசா ஒரு 4 சொட்டு அப்படி தொலைச்சு விட்டுட்டு இது செய்யுங்க. சும்மா ஒரு இறைச்சி வச்சுட்டு இறைச்சிக்கு பயன்படுத்த எண்ணெய் விட கடைசியில் கொஞ்சம் போல எண்ணெய் அப்படி லேசா விட்டுட்டு ஒரு கலரி கழிக்கலாம். அந்த பச்சை எண்ணெய் லேசா அந்த கொதி தன்மையில் ஒரு வாசனை இருக்கு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமா, அந்த எண்ணெயின் தன்மை நமக்கு தேவை. ரைட்டா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டும். எல்லாவற்றுக்கும் வேத வசனமும் விளக்கமும் இருந்தாலும் சமயம் நமக்கு அனுமதி கொடுக்காது. வேதத்தில் வாசிக்கும் போது அது ஒரு வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம்? குணசாலியுடைய ஸ்திரீயுடைய விளக்கு இரவிலும் அணையாதிருக்கும். முன்னொரு காலத்தில் சகோதரிமாரை கட்டி கொடுக்கும் போது குத்து விளக்கு கொடுத்து விட்டாங்க. இப்போ சகோதரிமார் குத்து விளக்கு ஏத்துறதுக்கு கொண்டு போவதில் அடிக்கைக்கு பயன்படுத்துறாங்க. முன்னொரு காலத்தில் அதை ஒரு இடத்துல வச்சு என்ன செய்தாங்க? விளக்கேற்றினாங்க. அது வீட்டில் கொடுத்து விட்டதுக்கு காரணம் என்னன்னா, நீ அந்த வீட்டில் போய் குடும்ப குத்து விளக்காயிரு. நீ இப்பவும் சில வீட்டுக்கு விளக்கு கொடுக்க தப்பு இல்லை. பைபிள்ல குத்து விளக்கு நமக்குரியது. இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு குத்து விளக்க காட்டுது. பிரச்சனை நீ வந்தோடனே விளக்க பார்த்துடுங்கிறாரு. வேண்டாமா பிரச்சனை? விளக்க பார்த்து ரைட், ஓகே. 6
அந்த வீடு அற்புதமான வீடா இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடு. 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு. குமாரன், ஒரு பிள்ளை, ஒரு பையன் இருந்திருக்கான். யார் இருந்திருக்கான்? ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த வீட்டில் ஒரு குமாரன், ஒரு பையன் இருந்திருக்கான். அல்லேலூயா. அதுக்கு ஒரு 2 விளக்கம் இருக்குது. அந்த 2 விளக்கத்தை, ஒன்று குமாரன் என்று சொன்னால் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் குமாரன் உண்மை உள்ள ஜீவியத்தை காட்டுகிறது. வாசிங்க. கிறிஸ்துவோ, சீக்கிரம் வாசியா. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ள ஜீவியத்தை காட்டுகிறது. இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, இவன்கிட்ட கேட்டு பாருங்க. டேய், நேற்று உங்க அப்பா வந்தாராடா? அவங்க அம்மா சொல்லி வச்சிருப்பாங்க, பிரதர் வந்து கேட்டா முடியும். டேய், உண்மையை சொல்ல வந்தாரா? ஒரு தகப்பனாரு பையனை வாசலில் நிறுத்திட்டு கடன்காரங்க வரும்போது, நான் குலுக்கையில் இருக்கிறேன், நீ சொல்லிடாதன்னு இருக்கான். கடன்காரன் வந்திருக்கான், வந்து கதவை தட்டிருக்கான், கதவை திறந்துருக்கான். என்னன்னு கேட்டிருக்கான். எங்கள் அப்பா இல்லை. உங்கள் அப்பா இல்லையா? எங்கள் அப்பா குலுக்கையில் இருக்கிறார். இல்லை. புரியுதா உங்களுக்கு? குமாரன் உண்மை உள்ள ஜீவியத்தை காட்டுகிறது. குமாரன் பிள்ளைகளுக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவோம். குமாரன் உண்மை உள்ள ஜீவியம். சில பெற்றோரை, தாய்மார்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பிள்ளைகள்கிட்ட கேட்டாப்போ, உங்கள் அம்மா டிவி போட்டு பார்த்தாங்களா? இல்லை. பொய் சொல்லாத மக்கா, நான் உன்னை முட்டாய் வாங்கிடுவேன். ஆமாப்பா, அம்மா டிவி போட்டு அந்த சீரியல்லாம் பார்த்தாங்க. அப்படியா? கேட்டு வச்சுக்கிட்டு இருந்துருவார். இவங்க வந்த உடனே நீங்கள் செல்ஃபோனில் நோண்டுறீங்க, அதை நோண்டுறீங்க. நீ காலையிலேருந்து இவ்வளோ நேரம் டிவி பார்த்தியா? அதை நான் கேட்கலையே. மூச்சு கட்டுவோம். நான் சொன்னே புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகள் சிலர்லாம் சிரிக்கிறத பார்த்தா வீட்டில் கேமரா வச்சு பார்த்தாங்களான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. நான் வருத்தத்தில் வேதனையில் இருந்தேன், தனிமையாக இருந்தேன், நான் என்ன செய்ய முடியும்? டிவியை தான் பார்க்க முடியும். சரியம்மா, நானும் கொஞ்சம் நேரம் வந்தோடனே அந்த செல்லை பார்க்க கொஞ்சம் அமைதியாக இருக்கும். கேட்க மாட்டாங்க. பிடுங்கி எரிஞ்சிருவேன், அடிச்சிருவேன். சிலருக்கெல்லாம் அடிச்சிடலாமான்னு கூட இருக்குது. சில ஆம்பளைங்க அடித்தாதும் கோபத்தை தணிச்சிக்கன்னு நினைக்கிறேன். குமாரன் உண்மை உள்ள ஜீவியம். குமாரன் உண்மை உள்ள ஜீவியம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. உண்மை. சில பசங்கள்கிட்ட பாருங்க, உயிர் போனால் போய் சொல்ல மாட்டான், உண்மை அப்படியே சொல்லுவான். சில பிள்ளைகிட்ட உயிர் போனாலும் உண்மையை வாங்க முடியாது. உயிர் போனாலும் உண்மையை வாங்க முடியாது. சில பசங்கள்ட்ட, மக்கால எங்கே போனா? இங்கே தான் போனேன் பிரதர். நேற்று வரலையில கூட்டத்துக்கு, நான் போன வாரம் பிரசங்கம் ஜாலிக்கு தாண்டா பேசினேன். அப்படியா? சரி, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல. பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, ஏமா வரல? அது அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிடுவாங்க. பசங்கள்கிட்ட கேட்டுங்க, அவன் உண்மையை சொல்லுவான். இல்லை, போன வாரம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டுருந்தாங்க பிரதர், அதனால போனேன், இனி நான் கூட்டத்துக்கு வந்துடுவேன். இந்த பசங்க சில நேரங்களில் பார்த்துருக்கீங்களா? உண்மையை சொல்லுவாங்க. இந்த ஆம்பளைகிட்ட கேட்டிங்களா, எங்கே இவ்வளோ நேரம் ஆச்சு? இல்லை, எல்லா நாளும் 8 மணிக்கு வருவீங்க. வரக்கூடிய வழியில் நாங்கள் 4 பேராக டீ குடிச்சிட்டு வந்தோம். எங்கே டீ குடிக்க போனோம்? ஜேஜேக்கு போனோம். அதான் நான் முழிக்கிற மொழியே தெரியுது, அது பார்த்தா கண்டுபிடிச்சலாம். சகோதரி மாட்ட கேட்டு பாருங்க, எங்கேம்மா போனால்? ஒரு இடமும் போகலம்மா, வரக்கூடிய வழியில். சரி விடு, அதை விட அப்படி விடுவாங்க. பொய். நம்ம பொம்பளை பிள்ளைகள்கிட்ட பொய் உண்மை போல் பேசுவாங்க. பசங்க உண்மையை கூட சில நேரம் பேசும்போது திக்குவாயாயிரும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அவன் மாட்டிருக்கான் நிறைய இடத்துல. உண்மை. குமாரன் என்பது உண்மை உள்ள ஜீவியம். குமாரன் என்பதற்கு அதே எபிரேயர்கள் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தால், குமாரனாயிருந்து பட்ட பாடுகளினாலே. வாசிங்க. குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே. ஆமா, குமாரனாயிருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்ப குமாரன், அவளுக்குள்ள என்ன இருந்துச்சு? பாடுபட்ட ஆளுக கிடைக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில சில நேரம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுமதிக்கப்பட்டா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அவளுக்கு ஒரு குமாரன். 7 முடிச்சிருவோமா? டைம் ஆயிடுச்சு. 7வது அற்புதத்தின் வீட்டுக்கு காரணம் வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தான். 17-15 வாசியா. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். வாசிங்க. 17-15 வாசிங்க. 19 வாசிங்க. 19. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் என்ன இருக்கு? மொத்தத்தில் என்ன இருக்கு? நல்ல கீழ்ப்படிதல், நல்ல கொடுக்கிற குணம் இருந்திருக்கு. அவ பாருங்க, பஞ்ச காலத்தில் தானே கொஞ்சம் மாவு எண்ணெயும் பெருகிட்டு இருக்குது.
வீட்டுக்காரங்களை கூப்பிடாம இருந்திருக்கலாம்ல, அல்லேலூயா. அவ்வளோ வீட்டுக்காரங்க அவளுக்கு தெரிஞ்ச அவங்க குடும்பத்தாரெலாம் கூப்பிட்டு அழகாக வச்சு நல்ல என்ன செய்திருக்கிறாங்க, கூட்டு குடும்பமாக அவள் வாழ்ந்திருக்கு. அந்த பஞ்ச காலத்தில் கொடுக்குற குணம் இல்லைன்னா முடியுமா? கொடுக்குற குணம் இல்லைலாம் முடியுமா? ஒரு சகோதரி கல்யாணமாகி வந்த ஒரு சகோதரி ஒரு வாசகம் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்கள் சரியாக இருந்தால் ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்கலாம் என்று சொல்லி இருந்தால் முதியோர் இல்லத்திற்கு போக மாட்டார்கள்னு சொல்லி அதுக்கு அவளுடைய கணவன் ஒரு தகவல் போட்டிருக்கான். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மருமகளாய் வருகிறவள் மாமனாரையும் மாமியாரையும் தன் தாயை போல தகப்பனை போல கவனித்தால் உலகத்தில் எங்கும் முதியோர் இல்லம் இருக்காது. புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுதா உங்களுக்கு? கூட்டு குடும்பம், சேர்ந்து வாழ்கிற எண்ணம், கொடுக்கிற எண்ணம், அல்லேலூயா. ஏழைகளுக்கு இறங்குற குணம். அவன் சொற்படி செய்தாள். சின்ன அடையை முதல்ல செய்துட்டு வா, கொண்டு வந்தா, கொடுத்தா, அல்லேலூயா. குடும்பத்தார் எல்லாரையும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, வீட்டார் அனைவரோடு கூட என்ன செய்தாலாம், சேர்ந்து புசித்தாளாம். அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த பிள்ளையை எடுத்துட்டு அவன் மாடியில் கொண்டு போகிறான். செத்து போச்சு, மார்பிள் அடித்து அழலை. ஒரு ஊழியக்காரன் கொண்டு போய் வச்சு ஜெபம் பண்ணி உயிரோடு எழுப்பி அந்த 23வது வசனத்தில் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான், அல்லேலூயா. நல்ல தேவனுடைய ஊழியர்கள், நல்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், நல்ல கொடுக்கிற நீங்கள் எந்த, நம்ம பிரசங்கத்தில் ஒரு தலைப்பு இருக்கு, அளவின்படி. நீ எந்த அளவின்படி அளக்கிறியோ அதன்படி உனக்கு அளக்கப்படும். அவன் சொல்றான், முதல் அடைய நீ எனக்கு கொண்டு வா, முதல் அடைய எனக்கு கொண்டு வா. கண்டிப்பாக உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் என்ன செய்கிறோம், மாறிவிடும். கண்களை மூடுவோமா, முழங்கால்களை முடக்குவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் புரிஞ்ச வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. எல்லா வசனத்தையும் நீங்கள் நினைவுபடுத்த வேண்டாம். உங்களுக்கு புரிஞ்ச உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரசங்கம் புரிஞ்சுதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வீடு ஒரு அற்புதத்தின் வீடாய் மாறட்டும். ஒரே வார்த்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க, அவள் வீட்டில் பஞ்சம் இல்லை. அவளுடைய வீட்டில் மரணத்தின் வல்லமை கிரியை செய்யல. அவள் செத்து போக வேண்டியதான் நினைச்சா, நம்பிக்கை இழந்துதான் விறகு பறக்க வந்தா. ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற அநேக தங்களுடைய வாழ்க்கையில இனி நான் கரை சேர்வனான்னு நினைச்சு கொண்டுதான் வர்றாங்க. தப்பி கரை சேர்ந்தார்கள். அன்றைக்கு சாரிபாத் ஒரு விதவையுடைய வீடு செழிப்பாய் மாற்றப்பட்டது. அவளுடைய வீட்டின் அப்பத்தின் குறைவுகள் மாற்றப்பட்டது. இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்வார், என் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். அந்த விதவைக்கு புருஷன் இல்லாதது போல என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தலைவர், ஏசப்பா தான் எனக்கு தலைவர், ஏசப்பா தான் எனக்கு தலைவர். அவர் சொல்லதை நான் கேட்பேன். அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டது போல, அன்றைக்கு சூனேம் ஊராளாகிய சூனேமால் மேல் வீட்டை ஆயத்தப்படுத்தினது போல என் ஆண்டவருக்கு என்று முதல் இடம் கொடுப்பேன். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற இருக்கிற எல்லாவற்றிலும் தான தர்மங்கள் ஆண்டவருக்கு என்று செய்கிற விதத்தில் எந்த குறைவும் இருக்காது. ஓ ஷமானா ரிபாபா லங்கரா, நீ எந்த அளவின்படி அளக்கிறியோ அந்த அளவின்படி கர்த்தர் உனக்கு அளப்பேன் என்கிற விதத்தில் சொல்லி இருக்கிறார். ஆகையினால் அன்றைக்கு எலியாவின் வார்த்தை கேட்டு அவள் செய்து அவள் வீட்டுக்காரர்களோடு சேர்ந்து அவள் சாப்பிட ஆரம்பித்தது. பஞ்சம் முடியும் வரைக்கும் அவளுடைய மாவுல மாவு குறையவும் இல்லை, அவளுடைய எண்ணெய் குறையவும் இல்லை. அவள் சட்டி மாவு இருந்துகிட்டே இருந்துச்சு, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் இருந்து கொண்டே இருந்துச்சு. அருமை தேவனுடைய பிள்ளை, உன்னை தருத்திரத்துக்காய் கர்த்தர் அழைக்கவில்லை, உன் வாழ்க்கையில கடன் வாங்கி வாழ்வதற்காய் கர்த்தர் அழைக்கல. எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றுகிறதை உண்மைதான். அந்த விதவையுடைய வீட்டுல குறைவு வந்தது உண்மைதான். அவ செத்து போனோம் நீ நினைச்சது உண்மைதான். சாவுதான் என் வாழ்க்கையின் முடிவு நீ நினைச்சது உண்மைதான். இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல இல்லை, அன்றைக்கு எலியாவை அனுப்பி அவளையும் அவளுடைய குடும்பத்தை காப்பாற்றினது போல இன்றைக்கு ஒரிஜினல் எலியாவா ஏசப்பா நம்மை தேடி வந்திருக்கிறார். ஏசப்பா நம்மை தேடி வந்திருக்கிறார். ஓ ஷகராபலம் கரமன் அவள் மேல் வீட்டை அன்றைக்கு எலியாவுக்கு கொடுத்தது போல என் அருமை தெய்வ ஜனமே, அவ கிட்ட என்ன இருந்து இல்லங்கிறத விட எலியாவுக்கு மேல் வீட்டை கொடுத்தது போல, எலியாவுக்கு முதலிடத்தை கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவராய் ஏசப்பாவுக்கு முதலிடம் கூட. உன் வாழ்க்கையின் வேதனைகள் மாற, உன் வாழ்க்கையின் துக்கங்கள் மாற, உன் வாழ்க்கையின் பஞ்சங்கள் மாற, உன் வாழ்க்கையின் கண்ணீர்கள் துடைக்கப்பட, மரணத்தின் வல்லமைகள் பரிகரிக்கப்பட. ஷகராபலம் கரமனா ரிமானா ரிமானா ரிபாபலம் கரமனா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் உள்ளவளாய் மாறுக. எல்லாரும் கிருபை உள்ள ஜனமாய் மாறுக, கிருபை உள்ள ஜனமாய் மாறுக. ஓ ஷகராபலம் கரமனா. நன்மையின் கிருபை என்னை பின்தொடரும், நன்மையின் கிருபை என்னை பின்தொடரும். ஆண்டவருடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, ஒரு நாள் மாவு குறையக்கூடாது, ஆவியானவருடைய அனுபவம் குறையக்கூடாது, கிருபையின் சுபாவங்களை நான் இழந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.